இப்போது நம்ம தனுஷ் சார் இருக்கார்ல, அவரோட டாபிக் தான் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. நம்ம தலை அஜித் சார் சொன்ன மாதிரி தான், நீயா தோத்துட்டேன்னு ஒத்துக்கிற வரைக்கும் உன்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. விஜய்க்கு அடுத்து இவரும் வந்து அரசியலில் குதிக்க போகிறாரா? விஜய் அவர்கள் திரைப்படத்திலிருந்து வந்து இன்னைக்கு வந்து ஒரு முதல்வரான பிறகு பல நடிகர்களுக்கு அந்த எண்ணம் வந்துருச்சு. குறிப்பாக வந்து நீங்கள் சொல்கிற அந்த தனுஷ் அவர்கள், அதுக்கடுத்து சூர்யா அவர்கள், அது மட்டும் அல்லாது இந்த பேய் படம் நடிப்பார்ல ஒருத்தர் லாரன்ஸ், ராகவா லாரன்ஸ், அவருக்கு அந்த விருப்பம் வந்துருச்சு. அதோட ஒட்டி ஒரு ரெட்டியார் ஒட்டின்னு ஒரு நடிகர் பாருங்க, என்ன ரெட்டி, விஷால் ரெட்டியா, விஷால், அவர் ரெட்டி தான். அவருக்கு அந்த ஒரு ஆசை இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் ஒரு ஏன் இப்போ நயன்தாராவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஏன் த்ரிஷாவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நமக்கு கேள்விப்பட்ட செய்தி. இப்போ அவங்களே கேட்குறாங்களாம், எனக்கு எம்பி பதவி கொடுங்க, இல்லை எம்எல்ஏ கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கிறார்கள். உங்களுக்கு பார்த்தா சாதாரணமாக தெரியலாம் நயன்தாரா, நாளைக்கு அவங்க அரசியலை குதிச்சு சிஎம் ஆகிட்டாங்கன்னா, ஏன் த்ரிஷா கூட வந்துட்டாங்கன்னா, த்ரிஷா ஆரம்பத்தில் சொன்னாங்களே நான் சிஎம் ஆகணும். நிஜமாவா? நிஜமா சொல்றேங்க. அரசியல்ல சினிமா நீங்க நிஜமாவா? பாருங்க ஒரு 10 வருஷத்துல. ஆனா இவர் வந்து வித்தின் 2 இயர்ஸ்ல ஆட்சிக்கு வந்திருக்கிறாருன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. இந்த சினிமா நடிகர்களுக்கு இல்லை சினிமா நடிகைகளுக்கு நம்ம ஆர்டினரி பீப்புளை விட ஐக்கு அதிகம்ன்றாரு. நான் சொல்ல ஒரு பெரிய எழுத்தாளர், திடீர்னு ஒரு படத்தில் வந்து போலீஸாக நடிக்கிறாங்க, திடீர்னு ஒரு படத்தில் வந்து ரவுடியாக நடிக்கிறாங்க, திடீர்னு ஒரு படத்தில் வந்து காமெடியாக நடிக்கிறாங்க, திடீர்னு ஒரு படத்தில் வந்து ரொம்ப கோபக்காரன் நடிக்கிறாங்க. அது மட்டும் அல்லாமல் வந்து மூவ் சைக்காலஜி அவங்களுக்கு தெரியும். அதனால் வந்து அவங்க ஈஸியாக வந்து டெவலப் ஆவாங்க அரசியலில். அதனால் நம்ம வந்து உண்மையிலே வந்து தனுஷ் அவர்களை வெல்கம் பண்ணுறான். ஆனால் அவர் பேசும்போது ஒரு இடத்துல அவங்க பையனை பார்த்து அவர் சொல்கிறாரு, நான் இது டைலாக்கு, லிங்கா பேபி, இஃப் யூ ஆர் பேட் ஐ அம் யுவர் டாட். மாரி செல்வராஜ் படம் கர்ணன், அது கொஞ்சம் சிறப்பான ஒரு கதை அம்சம் கொண்டது. இன்னொரு வெற்றிமாறன் ஒரு படம் நடிச்சிருப்பாரு, அசுரன், வட சென்னை, அசுரன். ஆனால் இவர்களுக்கெல்லாம் ஒரு கதையை சொல்கிறேன், நீங்கள் விஜயை மட்டும் பார்க்குறீங்க. புலியை பார்த்து புலி கோடு போடக்கூடாது. பூனை என்ன பண்ணுச்சுன்னா புலியை பார்த்து கோடு போட்டுச்சான். இப்போ நீ சொல்லுங்களேன், காமராஜருக்கு பிறகு எனக்கு தெரிய திரைப்படமே சம்பந்தம் இல்லாத நடிகர் யாராவது ஒரு சொல்லுங்க, ஒரு அரசியல்வாதி சொல்லுங்களேன். மதுரைன்னு ஒரு பாட்டு வரும் பாருல, ஒரு பாட்டு, என் பேரு மதுரை, மதுரை, நின்னு பாரு எதிர, ரெக்க கட்டி பறந்து வரும் 2 கால குதிரை. சூப்பருங்க. அருவி அருவி பாய்ச்சல், நான் உனக்குள் ஆடும் நீச்சல். ஊரு இல்ல சேரிக்குள்ள பிறக்க வேண்டும் பேரப்பிள்ளை, அது உங்க பாட்டு தானே? போகிரி பொங்கல். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நீண்ட நாட்களுக்கு அப்புறமா வந்து நம்ம சங்கத்தமிழ் நாயாவை சந்திச்சு நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். எப்படி போயிட்டு இருக்கோம் கட்சி வேலைகள் எல்லாம்? நல்லபடியாக போய் சென்று கொண்டு இருக்கிறது. ஓகே சார். ஸோ முதல்ல ஆரம்பிக்கணும்னா, இப்போது நம்ம தனுஷ் சார் இருக்கார்ல, அவரோட டாபிக் தான் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. அவர் பிறந்தநாள் அதுவுமா வந்து ஒரு இடத்துல வந்து திருவள்ளூரில் வந்து பயங்கரமான ஒரு பெரிய கூட்டம், கிட்டத்தட்ட நம்ம சிஎம் சாருக்கு சேர்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய கூட்டம் வந்து கூடி வந்து நம்ம தனுஷ் சார் வந்து ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்கள்கிட்ட வந்து நீங்கள் இந்த மாதிரி நிறைய நல்ல வேலைகள் செய்கிறீங்க, இந்த கூட்டம் வந்து சேர்ந்தது அப்படியே நிந்திரக்கூடாது, இந்த பவருக்கு வந்து ஒரு இது இருக்கணும், நீங்கள் இன்னும் நிறைய நல்ல திட்டங்கள்லாம் உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்யணும், இது என்றைக்குமே நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கர பவர்ஃபுல்லாக வந்து ரொம்ப சூப்பராக பேசியிருக்காரு. நிறைய பேர் அதை பாராட்டுறாங்க. ஆனால் அதே டைமில் பார்த்தீங்கன்னா அவர் பேசினது, அவர் சொல்ல வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு அடுத்து இவரும் வந்து அரசியலில் குதிக்க போகிறாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே டவுட் வருது. ஏன்னா அவர் திடீர்னு எதுக்கு இந்த ஒரு கூட்டம் வந்து கூட்டினாருன்னு தெரியல. ஆனால் வந்து தானாக சேர்ந்த கூட்டம்ன்ற மாதிரியும் சொல்கிறாரு. பட் இது அவர் பேசுகிற அந்த ஸ்பீச்செல்லாம் கேட்கும்போது எல்லாருக்குமே அவர் அரசியல் வரப்போகிறாருன்ற மாதிரியான ஒரு விஷயந்தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் வந்து நினைப்பதற்கு இதில் ஒன்றுமே இல்லை. ஆனால் விஜய் அவர்கள் திரைப்படத்திலிருந்து வந்து இன்றைக்கி வந்து ஒரு முதல்வரான பிறகு பல நடிகர்களுக்கு அந்த எண்ணம் வந்துருச்சு. குறிப்பாக வந்து நீங்கள் சொல்கிற அந்த தனுஷ் அவர்கள், அதுக்கடுத்து சூர்யா அவர்கள், அது மட்டும் அல்லாது
இந்த பேய் படம் நடிப்பார்ல ஒருத்தர் லாரன்ஸ் ராகவா லாரன்ஸ், அவருக்கு அந்த விருப்பம் வந்துருச்சு. அதோட ஒட்டி ஒரு ரெட்டியே ரொட்டின்னு ஒரு நடிகர் பாருங்க, என்ன ரெட்டி, விஷால் ரெட்டியா, விஷால், அவர் ரெட்டி தான். அவருக்கு அந்த ஒரு ஆசை இருக்குது. இன்னமும் சொல்ல போனால் பல பேர், வடிவேலுக்கு கூட அந்த ஆசை இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் ஒரு ஏன் இப்போ நயன்தாராவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஏன் திரிஷாவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நமக்கு கேள்விப்பட்ட செய்தி. இப்போ அவங்களே கேட்குறாங்களாம், எனக்கு எம்பி பதவி கொடுங்க, இல்லை எம்எல்ஏ கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கிறார்கள். அது ஒன்றும் தவறே இல்லை, நம்ம யாரையும் குறை சொல்லலை. ஏன்னா இந்த மண்ணில் இதற்கு முன்னால் திரைப்படத்திலிருந்து எம்ஜிஆர் வந்திருக்கிறார். திரைப்படத்திலிருந்து எம்ஜிஆர் மட்டுமே வந்தார். பெண் நடிகை அந்த காலத்தில் யார், ஜெயலலிதா அம்மையார், அவங்க வந்திருக்கிறாங்க. ஆனால் நம்ம திரைப்படத்தை குறைத்து மதிப்பிடலை. இப்போ உங்களுக்கு பார்த்தா சாதாரணமாக தெரியலாம் நயன்தாரா, நாளைக்கு அவங்க அரசியலை குதிச்சு சிஎம் ஆகிட்டாங்கன்னா, ஏன் திரிஷா கூட வந்துட்டாங்கன்னா, திரிஷா ஆரம்பத்தில் சொன்னாங்களே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் சிஎம் ஆவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம வந்து யாரையுமே ஒருத்தரை பார்த்துட்டு சினிமாக்காரர்கள் அப்படின்னு நம்ம சாதாரணமாக சொல்ல முடியாது. ஏன்னா நிகழ்காலத்தில் நானே சில நேரங்களில் பேட்டி கொடுத்துருக்குறேன். என்னங்க இப்போ விஜய் வந்துருவாரா அப்படின்னும் போது, என்னங்க 2024 வந்திருக்கிறாரு, எலெக்ஷன் 26, ஒரு 2 வருஷத்தில் எப்படி அதனால் வர முடியுமாங்க? அப்போ நாங்களாம் 30 ஆண்டுகளாக தொடர்ந்து இருக்கிறோம். அதே மாதிரி திமுகவுக்கும் ஒரு பெரிய வரலாறு இருக்குது, அதிமுகவுக்கும் ஒரு பெரிய வரலாறு இருக்குது. இவர் எப்படி வந்ததுமே வருவாரா? அடுத்த முறை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் சொன்னது, பேட்டி கொடுத்தது அப்படியே இருக்குது. ஆனால் இவர் வித்தின் 2 இயர்ஸில் ஆட்சிக்கு வந்திருக்கிறாருன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. நான் அப்புறம் நான் மகேந்திரன்லாம் பேசினேன். முக்கியமானவர், நல்லக்கண்ண ஐயாட்டா இருந்தவர். நாங்கள்லாம் நிறையா அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னங்க தோழரே இப்படி நடந்திருக்கு அப்படின்னும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சினிமா நடிகர்களுக்கு இல்லை சினிமா நடிகைகளுக்கு நம்ம ஆர்டினரி பீப்புளை விட ஐக்கு அதிகம்ன்றாரு. நான் சொல்ல ஒரு பெரிய எழுத்தாளர், பெரிய போராளி, மக்கள் போராளி. நான் சொல்கிறது யாரும் தெரியுதா? தோழர் மகேந்திரன் அவர்கள். அவர் சொல்கிறார், அவங்க எப்படின்னா ஒரு கேரக்டரில் அவங்களுக்கு இருக்கு லைஃப்பில், ஆனால் அவங்க பல கேரக்டர் நடிக்கிறாங்களே. திடீர்னு ஒரு படத்தில் போலீஸாக நடிக்கிறாங்க, திடீர்னு ஒரு படத்தில் ரவுடியாக நடிக்கிறாங்க, திடீர்னு ஒரு படத்தில் காமெடியாக நடிக்கிறாங்க, திடீர்னு ஒரு படத்தில் ரொம்ப கோபக்காரனாக நடிக்கிறாங்க. ஒரே மனிதர் தான், ஆனால் பலருடைய கேரக்டர் அவங்களே போகிறாங்களே. அப்போ அந்த மனிதருடைய அந்த பல்ஸ், மக்கள் எதை விரும்புவாங்க, அது மட்டும் இல்லாமல் மோவ் சைக்காலஜி அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க ஈஸியாக டெவலப் ஆவாங்க அரசியலில். அவர் சொன்னது சங்கத்தமிழ்னு சொன்னால் கூட ஏதோ பேசுகிறார் நினைப்பீங்க. அவர் ஒரு பெரிய அறிஞர், பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அவர் அந்த கருத்தை பதிவு பண்ணார். இப்போ அதோடு நம்ம ஒற்று பார்க்கப்படும் பொழுது, இப்போ அவர் 2 ஆண்டுகளை வெற்றி பெற்று இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிருக்கிறார்ல, அவர் குறைத்து மதிப்பிட முடியலை. அவர் தனுஷுக்கு அந்த ஆசை யாரோ விதைத்திருக்கிறார்கள். அவர் உடனே குதிச்சுட்டார், திருவள்ளூரில் குதிச்சு அவர் பேசுகிற அந்த ஸ்டைல் எல்லாமே அரசியல் நோக்கி தான் பேசுகிறாரு. அரசியலுக்கு அடுத்து வரப்போகிறார். நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம அவரையும் குறை சொல்ல முடியாது, நாளைக்கு அவர் கூட முதல்வர் ஆகலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ நடிகராக கவலை இல்லை, இல்லை சாதாரண ரிக்ஷாக்காரனாக பிரச்சனை இல்லை, இல்லை ஒரு டிரைவராக பிரச்சனை இல்லை, இல்லை ஒரு விவசாயியாக பிரச்சனை இல்லை, ஏன் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக கூட ஏன்னா அண்ணாமலையும் அடுத்து நான் முதல்வராக போகிறீங்கன்னு சொல்கிறாரு, தப்பு இல்லை. ஆனால் நீங்களாம் மக்களுக்கு உதவி செய்வீங்களா, மக்கள் நலன் சார்ந்து இருப்பீங்களா? அதே இங்கே இருக்கிற கேள்வி. இப்போ விஜய் அதை செய்து கொண்டு இருக்கிறார். நம்மளாம் எதிர்பார்க்காதை விட ஒரு நல்ல ஆட்சியை மக்களிடம் தந்து கொண்டு இருக்கிறார். அப்போ எல்லாருமே வரட்டுமே, மாவு சொன்ன மாதிரி 1000 பூக்கள் மலரட்டுமே. அதில் எது நல்ல பூன்னு பார்க்கட்டும் மக்கள். எது மக்களுக்கான பூ, இல்லை எது புரட்சி பூ, எது பொறுக்கி பூ, இல்லை எது போராளி பூ, இல்லை எது அரளிப்பூ அப்படின்றத மக்கள் முடிவு செய்யட்டும்ன்றேன். அதனால் நம்ம உண்மையிலே தனுஷ் அவர்களை வெல்கம் பண்ணுறான். ஆனால் அவர் பேசும்போது ஒரு இடத்துல அவங்க பையனை பார்த்து அவர் சொல்கிறாரு, என்னமோ டைலாக், இந்த சினிமா டைலாக் சொல்கிறாரு, இஃப் யுவர் பேட் யுவர் டேட். இதில் என்ன இது டைலாக்கு? அப்புறம் இன்னொரு இதில் எதுவுமே ஒரு மாதிரி இன்னொரு டைலாக் சொல்கிறார், தொண்டர்களை பார்த்து ஏதோ ஒரு இது மாதிரி படத்தில் வர ஒரு டைலாக் என்னமோ சொல்கிறாப்புல. அது நீங்கள் அவர்களை அரசியல்படுத்தணும். நல்ல ஒழுக்கத்தை நீங்கள் விதைவீங்க, அது சூப்பராக சொல்கிறாப்புல, அது பாராட்டுவோம். அதுமாதிரி நலத்திட்டங்களை வழங்குறீங்க, அது சிறப்பு, நம்ம அதெல்லாம் சொல்லலை. நீங்கள் அந்த இளைஞர்களை திரட்டி இருக்கிறீங்க அப்படின்னா அவர்கள்லாம் நீங்கள் ஒரு பெரிய போராளி, இல்லை பெரிய நீங்கள் மக்களுக்காக பெரிய நலத்திட்டங்கள் தொடர்ந்து செய்ய போகிறீங்க அப்படிலாம் வரல. ஒரு சினிமாவில் பார்த்தேன், திரையில், அதான உண்மை இல்லை, என்ன அவங்களை கேட்குறீங்க, பொய்யா தப்பாங்க. திரையில் பார்த்தோம் ஒரு நடிகர், நம்ம அவரை நேரடியாக பார்ப்போம் அப்படின்னா அவங்க ரசிகருக்கு வரலாம், இல்லை திடீர்னு கூட அவரை பார்ப்பதற்காக அவருடைய
பல புதிய ஆட்கள் கூட வரலாம். நம்ம அப்படித்தான் நம்ம அவரை பார்க்குறோம். இருந்தாலும் கூட தனுஷ் அவர்களை வரவேற்கிறோம். ஏன்னு கேட்டுங்க, அவர் நடித்த சில திரைப்படங்கள்லாம் உண்மையிலே வந்து யாருமே நடிப்பதற்கு யோசிப்பார்கள். அது எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படம் வந்து இவருடைய படத்தில் நடிச்சிருப்பாப்புல, மாரி செல்வராஜ் படம் கர்ணன். அது கொஞ்சம் சிறப்பான ஒரு கதை அம்சம் கொண்டது. இன்னொரு வெற்றிமாறன் ஒரு படம் நடிச்சிருப்பார், அசுரன் வடசென்னை. அசுரன். வடசென்னை கூட அது ஒரு மாதிரியான படம். அசுரன் அது ஒரு சிறப்பான ஒரு, அதாவது திரைப்படங்களே எனக்கு தெரிய பஞ்சமி இளங்களை பற்றி பேசிய முதல் திரைப்படம் அதுதான். அதை நடிக்கணும்ல. கர்ணன்ற படத்தில் வந்து அது முக்கியமானது. ஒரு குறிப்பிட்ட சேரி ஏரியாக்களை வந்து போகும்போது பஸ் நிற்காது. அதான் தெரியுமா, நீங்கள் கிராமத்துக்கு போயிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் நகரத்தில் உங்களுக்கு தெரியாது, நான் சொல்கிறேன். இப்போ பஸ்ஸு போகுதுன்னு வச்சுங்களேன், பஸ்ஸு வந்து ஒரு ஊர்லேருந்து போகுதுன்னா அந்த பஸ்ஸில் யார் முன்னாடி வந்தாலும் அவங்க தானே போய் உட்காரணும். அதில் இருக்கிற சேரி மக்கள் வரும்பொழுது அவங்க உட்காரக்கூடாது. ஏன் அவங்க உட்காந்துருப்பாங்க, நாங்கள் நிற்கணுமா? இப்போ அந்த பஸ்ஸே வந்து வரும்பொழுது இவங்களுக்கு சீட்டு கிடைச்சா கூட உட்காரக்கூடாது. அப்படி கொடுமைகள்லாம் இந்த மண்ணில் நடந்திருக்குது. நீ வெறும் தமிழ்நாடு மண் நினைக்காதீங்க. மார்ட்டின் லூதர் கிங்னு ஒரு பெரிய அறிஞர், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் எப்படி ஃபேமஸ் ஆனார்? அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் பஸ்ஸில் இருக்கிறார். அங்கே அவரை பார்க்குமே கருப்பு பையனை என்ன பஸ்ஸில் வந்து உட்கார வேணா அடிச்சிருக்கிறாங்க. அப்போ அவர் மனசு பாதிச்சிருக்கு. ஏன்னா நம்மளை போட்டு அடிக்கிறாங்க, நம்ம கவர்மெண்ட் பஸ் தானே, காசு கொடுக்குறோமே அப்படின்ற போது அப்புறம் தான் புரிஞ்சிருக்கு, ஓ நம்ம கருப்பிற இனம், அவங்களாம் வெள்ளையர் இனம், அதனால் பிரச்சனையாக வந்துட்டு அவர் போராடி அதற்கான ஒரு பெரிய இது பண்ணி அது முக்கியமான அவருடைய பேச்சே இருக்குது. ஐ ஹேவ் ஒன் ட்ரீம்ஸ்ன்பார். அதுதான் உலக புகழ்பெற்ற பேச்சாளருடைய பேச்சு. ஐ ஹேவ் ஒன் ட்ரீம்ஸ் என்னென்னா, எனக்கு ஒரு கனவு இருக்கிறது. கருப்பு இன குழந்தைகளும் வெள்ளை இன குழந்தைகளும் வருங்காலத்தில் ஒன்றாக விளையாட வேண்டும், ஒன்றாக படிக்க வேண்டும், ஒன்றாக பள்ளியில் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அவர் கனவு கண்டிருக்காரு. ஆனால் அவர் கனவு பழிச்சிருச்சு. அதே மண்ணில் தான் யார் வர்றா, ஒபாமாவா ஒரு பேர் கருப்பின வந்தார். அவர் கருத்தன் சொல்கிற பேர் கருத்து தானே, அவர் வந்தார்ல. அவர் எப்படி வந்தார்? அதிபரானார். அப்போ அவர் கனவு வந்து அங்கே பழித்திருக்கிறது. அது மாதிரி இந்த மண்ணில் இது மாதிரி அங்கங்கே வந்து பஸ்ஸில் ஏற்ற விட மாட்டாங்க. அதே அந்த கதையே, கர்ணனுடைய கதையை என்னன்னா, பஸ்ஸு நிற்காது, இல்லை பஸ்ஸில் ஏறி உட்கார விட மாட்டாங்க. அப்போ ஒரு சின்ன பையன் அடிச்சு போடுவேன். அதே கதையை தான் அப்படியே வந்து இங்கே எடுத்துருக்கிறாங்க. அது மாதிரி வந்து அப்படி படங்களில் நடிப்பதற்கு ஒரு தைரியம் வேணும். நேரடியாக நடிச்சிருப்பாப்புல, அதை நம்ம அவரை பாராட்டுவோம். ஏன்னா அந்த புரிதல் நிச்சயமாக அவர் நடிகராக இருந்தாலும் கூட அந்த படத்தை பற்றி புரிஞ்சிருப்பார்ல. இப்போ அந்த படத்தில் வேலை பார்த்தவர் தான் ஆர்ட் டைரக்டர் ராமலிங்கம். அவர் நம்மகிட்ட வந்து அவர் சொல்லுவாப்புல, அவர் நல்லா ஒரு மனித நேயத்தோடு எல்லாத்தையும் பழகுவார், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை இருப்பார் அப்படின்லாம் என்னோடய நண்பர் அவர் அவரை பற்றி சொல்லியிருக்கார் பெருமையாக. அப்போ அவரெல்லாம் வரட்டுமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சிறப்பான அப்பா கூட ஒரு டைரக்டர் தான், கஸ்தூரி ராஜா என்று எண்ணுகிறேன். அப்போ அவரும் வந்து நல்ல நிறைய படங்கள்லாம் உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் இந்த சினிமா நடிகர்கள் அவங்க அந்த சினிமா புகழை மட்டுமே வைத்துக்கொண்டு ஆட்சியை பிடித்து மக்களை திசை திருப்பிடக்கூடாது. நம்ம விஜய் கூட அப்படியே நினச்சான். ஆனால் விஜய் அவர்கள் அப்படி செய்யலை. ஆட்சிக்கு வந்த பிறகு தலித்து மக்களுக்கான நல்ல எல்லா விஷயங்களும் அவர் செய்து கொண்டு இருக்கிறார். அதுமாதிரி பெண்களுக்கு செய்து கொண்டு இருக்கிறார். சிங்க பெண்ணை ஒன்று போட்டார்ல, போட்டு இப்போ வரைக்கும் ஒரு நல்ல விஷயங்களை செய்கிறாரு. அதுமாதிரி வரட்டும், நம்ம பிற மட்டும் வெல்கம் பண்ணல. நான் தான் சொன்னேன், ராகவா லாரன்ஸை கூட நம்ம பண்ணோம். ஆனால் இவர்களுக்கெல்லாம் ஒரு கதையை சொல்கிறேன். நீங்கள் விஜயை மட்டும் பார்க்குறீங்க. புளியை பார்த்து புளி கோடு போடக்கூடாது. பூனை என்ன பண்ணுச்சுன்னா புளியை பார்த்து கோடு போட்டுச்சான், இல்லை சிறுத்தையை பார்த்து புள்ளி வச்சுக்கிருச்சான் அப்படின்னு ஒரு பழமொழி. இப்போ இதற்கு முன்னால் சரத்குமார் வந்து சினிமாவிலேருந்து வந்தார், என்னாச்சு? இதுக்கு முன்னாடி டி ராஜேந்தர் வந்தார், என்னாச்சு? அதே மாதிரி பாக்யராஜ், பாக்யராஜ் அவர் வந்தார், என்னாச்சு? இது மாதிரி ஏன் சிவாஜி கணேசன் எம்ஜிஆருக்கு இணையாக பெரிய ஒரு சிறந்த நடிகர் தானே, சிவாஜி கணேசனோட பெரிய நடிகர் இருக்காங்களா, அவருக்கு என்னாச்சு? இது சொல்லி உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். என்னாச்சுன்னா தோற்று போனாங்க, அவங்களாம் வெற்றி பெற முடியவில்லை, எம்எல்ஏ கூட ஆக முடியவில்லை. ஏன் எம்ஜிஆர் காலத்தில் அவரை விட பயங்கரமான ஃபேமஸில் இருந்தது யாருன்னு அரசியலில் புரட்சி நடிகர்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் புரட்சி நடிகர் ஒருத்தர் ராஜேந்திரனா ஒருத்தர் இருந்தார். அந்த காலகட்டத்தில் அவ்வளவு நடிகர்கள் இருந்தாலும் கூட எல்லாருமே வெற்றி பெற்றாங்க. அதுமாரி இப்போ நான் சொன்ன சில நடிகர்கள் இருந்தாலும் இங்கே வெற்றி பெற்றது யாருன்னா விஜய் அவர்கள் தான். ரெண்டாவது விஜய் அவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி தொடர்ந்து 25 ஆண்டு காலமாக இந்த மக்களோடு சில நலத்திட்டங்கள்லாம் வச்சு மக்களை வென்றெடுத்திருக்கிறார், விஜயகாந்தை போல். ஆனால் விஜயகாந்த் கூட மேக்சிமம் வந்து எதிர்க்கட்சி தலைவராக தான் வந்தார்.
விஜயகாந்த் காலத்தில் சரத்குமார் வந்தது, வடிவேலும் வந்தது. வடிவேல் எலெக்ஷன் நிற்கல, ஆனால் எலெக்ஷனுக்காக பிரச்சாரம் பண்ணார். அதனால் வந்து திரைப்பட நடிகர்கள் நல்லா வாங்க, சிறப்பாக செயல்படுங்கள், வெற்றி பெறுங்கள், மக்களுக்கு பணியாற்றுங்கள் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஓகே சார். ஆனால் இப்போது விஜய் சார் வந்து வந்தார், சினிமா துறையிலேருந்து வந்தார். இதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி த்ரிஷா மேமாக இருக்கட்டும், நயன்தாரா மேமு, லாரன்ஸ் சார், இவங்க எல்லாருமே இப்படியே தொடர்ந்து சினிமா உலகமே சினிமாவை விட்டுட்டு பாலிடிக்ஸ்குள்ளே வந்தால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மக்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போது நம்ம தனுஷ் சார் பேசினதுக்கே கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய படித்தேன். கமெண்ட்ஸில் கூட வந்து நான் போதும்ப்பா சினிமாக்காரங்க உள்ளே வந்து நீங்கள் பண்ணது எல்லாமே போதுன்ற மாதிரி ஒரு சில பேர்லாம் கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க. ஸோ அப்படி சினிமாவே மொத்தம் அரசியலுக்குள்ளே வந்துருச்சுன்னா அந்த அரசியல் வந்து எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது இங்கே பாருங்கள், சினிமா வேற அரசியல் வேற எல்லாம் அப்படிலாம் இல்லை. ரெண்டுமே மக்களோடு கலவை தான், ரெண்டு மக்கள் சார்ந்தது தான். நீ இப்போ அந்த காலத்தில் வாங்க, டாக்டர் கலைஞர் கருணாநிதி எங்கேருந்து வந்தார்? எங்கேருந்து வந்தார்? அவர் ஒரு ரைட்டர், கதையாசிரியர். அதுக்கு முன்னாடி அறிஞர் அண்ணா எங்கேருந்து வந்தார்? அவரும் வந்து வேலைக்காரி அப்படின்ற ஒரு படத்துக்குலாம் அவர் தான் கதையாசிரியர், அவரும் திரைப்படம் சார்ந்தவர் தான். ஏன் இப்போ இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எங்கே சொல்லுங்களேன் நீங்கள்? எல்லாமே சினிமா உலகம்தான். சினிமாவும் அரசியலையும் தமிழ்நாட்டில் பிரிக்க முடியாது, ஒன்றோடு ஒன்று கலந்து விட்டது. இப்போ நீ சொல்லுங்களேன், காமராஜருக்கு பிறகு எனக்கு தெரிய திரைப்படமே சம்பந்தம் இல்லாத நடிகர் யாராவது ஒரு சொல்லுங்க, ஒரு அரசியல்வாதி சொல்லுங்களேன், சொல்லுங்க உங்களுக்கு தெரிய. அது காமராஜரை விட்டுங்க, கர்ம வீரர் காமராஜருக்கு அடுத்து எல்லாருமே சினிமா சம்பந்தப்பட்டவங்க தான். எங்கள் தலைவர் கூட நினைக்கலாம், எங்கள் தலைவரே படத்தில் நடிச்சிருக்காரு, 4 படத்தில். அன்பு தோழி முதல் படம் அது மாதிரி நடிச்சிருக்கிறாங்க. அதில் சொல்லுங்களேன் வேறு யாரும், நானும் யோசித்து போகிறேன், எனக்கு மைண்டில் வரல. ஆனால் நம்ம வந்து சினிமா வந்து நம்ம குறைத்து மதிப்பிட வேணாம், இழிவாகவும் சொல்ல வேண்டாம். ஆனால் சினிமாவிலிருந்து வருபவர்கள் நீங்கள் வெறும் வந்து சினிமாக்காரர்களை மட்டும் இருக்கக்கூடாது. எம்ஆர் ராதா சொன்ன மாதிரி, எம்ஆர் ராதா சினிமாவில் இருந்தே வந்தார். அவர் ஒரு கடுமையான ஒரு வார்த்தையை சொன்னார், கூத்தாடிகளிடம் நாட்டை ஒப்படைக்காதீர்கள், அவர்கள் கூத்தியாவிடம் ஒப்படைத்து சென்று விடுவார்கள் அப்படின்னு யார் சொல்கிறா? எம்ஆர் ராதா. அதே மாதிரி எம்ஆர் ராதா இன்னொன்று சொன்னார், நாங்கள் காசுக்கு நடிக்கிறவங்க, ஏங்க எங்கள்கிட்டருந்து நீங்கள் வந்து புரட்சி எதிர்பார்க்குறீங்க, மக்கள்கிட்ட போய் தேடுங்க அப்படின்னு எம்ஆர் ராதா சொன்னார். ஆனால் அதை வந்து எத்தனை மக்கள் உள்வாங்கினா என்பது இல்லை. கர்ம வீரர் காமராஜே துரத்தெடுக்கப்பட்டார். அதேமாதிரி தந்தை பெரியாருக்கு சினிமா பிடிக்காது. புரட்சியர் அம்பேத்கர் டோட்டலாகவே சினிமாவில் இளைஞர்கள் மூழ்கி விடாதுன்னு அந்த காலத்திலே சொன்னார். ஆனால் இன்றைக்கி வந்து புரட்சி அம்பேத்கரையே வந்து சினிமாவில் தான் பார்க்குறாங்க. மோகன்லால் வந்து நடித்தார், மோகன்லால் மன்னிக்கணும் மம்புட்டி நடித்த படத்தில் தானே அவர் வந்து தர்றாரு. அது மாதிரி சினிமா உலகம் என்பது மக்களிடமிருந்து பின்னி பிணைந்து விட்டது, அதுவும் குறிப்பாக தமிழக மக்களிடம். ஆனால் இதே வந்து கேரளாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மம்புட்டி இருக்கிறாரு, மோகன்லால் இருக்கார், அவங்கள வர சொல்லுங்க சிஎம்மா முடியாது. ஏன் நார்த் இந்தியாவில் அவ்வளோ பேர் இருக்காங்க, அமிதாப் பச்சன் இருக்கிறாரு, சல்மான் கான் இருக்கார், அமீர் கான் இருக்கிறாரு, எத்தனை பேர் இருக்காங்களே. அதில் கூட ஒரே ஒரு அம்மா தான் வந்துச்சு, ஒரு நடிகை எம்பியாக இருக்குது. அது நடிகைகள் தான் அங்கே நிறையா வர்றாங்க. ஜெயமாலாவா ஏதோ ஒரு அம்மா இருக்கிறாங்க நினைக்கிறேன், அவங்க ஒரு அம்மா வந்து எம்பி. ஆனால் நடிகர்கள் வந்து பெருசாக வந்து கேரளாவில் கூட யாரும் வரல. கேரளாவில் கூட நசீர் அப்படின்னு ஒரு பெரிய நடிகர், அந்த காலத்தில் அவரே சூப்பர் ஸ்டார், அவரெல்லாம் வந்து சினிமாவுக்கு நான் வரேன் அப்படின்னு சொன்னதுக்கு செருப்பு விட்டு எரிஞ்சிட்டாங்க. உண்மைதாங்க, எல்லாம் சரி, நீ எதுக்கு வர்ற அப்படின்ற மாதிரி. அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் அவர், முகமது நசீரா ஏதோ ஒரு பேர், நல்ல பேர், பழைய படங்கள் நடிச்சு செம்மின்லாம் நடிச்சிருப்பார். அவர் அப்படி சொல்லியிருக்காரு மேடையில், இதுமாதிரி நான் வந்து சினிமாவுக்கு நான் வரப்போகிறேன் அப்படின்னு. அப்போ அங்கே வந்துலாம் சினிமா வேறு அரசியல் வேறு என்பது தெளிவாக இருக்கிறார்கள். ஆனால் நம்ம மக்கள் சினிமா வந்துட்டால் எல்லாத்தையும் மறந்துடுறேன். ஆனாலும் அவன் நல்ல படத்தை தான் கொண்டாடுறான், நீ அதையும் பார்த்துக்கிறீங்க. அந்த படம் சிறப்பாக இருக்கணும். இப்போ கூட வந்து விஜய் நடித்த படம் வந்து வந்திருக்குது, என்ன சொல்கிறாங்க ரிப்போர்ட்டு உங்களை கேட்குறேன். சூப்பராக, அது கடைசி படம்ன்றனால எல்லாரும் பயங்கரமாக கொண்டாடிட்டு தான் கொண்டாடுகிறார்கள். ஆனால் அந்த படத்துக்கு வந்து குழந்தைகளை கூட்டி போக முடியாத அளவுக்கு பண்ணிவிட்டாங்க, கரெக்டாக ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து. இருந்தாலும் கூட இப்போ கொண்டாடுகிறார்கள், அது சிறப்பாக அது சென்று கொண்டு இருக்கிறது. இப்போ அது சிறப்பு இல்லைன்னா மக்களை புறக்கணித்து விடுவார்கள். ஏன்னா எம்ஜிஆர் வந்து கடைசியாக நடித்த படம் வந்து மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன், சிஎம் இருந்த பிறகு வந்த படம் ஓடலை, பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை. இப்போ இந்த படம் கூட நீங்கள் ரிப்போர்ட் தர்றீங்க, எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக ஓடலை. ஏன் ஓடலைன்னா அதுக்கு படம் லீக் அவுட் ஆயிடுச்சு ஒன்று. இன்னொன்று வந்து அதில் அதிகமான சண்டைகள் இருக்குது. ஏன் உங்களுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க?
படத்தில் ஒன்றும் காமங்கள்லாம் இல்லை, வயலன்ஸ் அதிகமாக இருக்குது. அது எப்படி அந்த இயக்குனர் வந்து செஞ்சாருன்னு எனக்கு தெரியல. நான் படம் பார்த்தேன், உண்மையிலே சூப்பரான கதை, கதையிலலாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. படத்துடைய கதையை என்னென்னா திருப்பி அடித்தேன். படத்துடைய மையப்புள்ளி என்னென்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி அந்த பகுதியில் இருக்கிற மக்களை வந்து ஓட்டு போட விடாமல் தடுக்கிறார்கள் ஆதிக்கவாதிகள், ஆதிக்க சாதிக்காரர்கள். அப்போ அதை போய் அடித்து நொறுக்கி அவங்கள ஓட்டு போட வைக்கணும் கடைசியாக ஃபைனலாக. அதுக்கு ஒரு கதை சொல்கிறார். அந்த கதை தான் இந்த படம் ஜனநாயகம். ஆனால் சிறப்பாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். நான் படம் வந்து உண்மையிலே நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் விஜய் வந்து சிறப்பாக நடித்திருந்தார். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி வெறும் வந்து வயலன்ஸ் அது தேவையில்லை. ஏன் தான் கொடுத்தான்னு தெரில. இப்போ வயலன்ஸ் இல்லாமல் இருந்தால் குழந்தை வந்திருந்தால் படம் இன்னும் சூப்பர் ஹிட் ஆகிருக்கு. அவருடைய ரசிகர்கள் அதிகமாக குழந்தைகள் தானே, ஓட்டு போட வச்சதே குழந்தைகள் தானே. அது எப்படி வந்து ஒரு இயக்குனருக்கு ஒரு படத்தை நடிக்கிற ஹீரோவுக்கு தெரியாமல் போச்சுன்னு தெரில. நீங்கள் கதையை மட்டும் எடுத்து நீங்கள் பார்த்து, படம் பார்த்தீங்களா? கதையை மட்டும் நீங்கள் பாருங்கள், அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஓப்பனிங் சீனே வந்து அம்பேத்கர் புக்கோட தான் வர்றாரு. அதேமாதிரி ஒரு சீன்லாம் சொல்கிறாரு, ஏன்டா அவங்க அப்பன் மயன் பேரன் நீங்கள் தான் ஆளுங்க அப்படின்னு ஒரு நல்ல கேள்வி கேட்குறாப்புல, சாட்டை வச்சு அடிக்கிறாப்புல. அடிக்கும்போது அவன் சொல்கிறேன் நான் வச்சதான சட்டம்ன்றாரு. ஆனால் இவர் சொல்கிறாரு சட்டம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை இந்தியாவுக்கு ஒரே சட்டம் தான்டா, அது அம்பேத்கர் சட்டம்ன்றாரு. அவ்வளோ புரட்சிகரமான கருத்துக்களை விதைக்கிறாரு. பெண்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி இருக்கா இல்லையா? ஒரு குழந்தையெல்லாம் வச்சு ராங் டச்னா என்ன அப்படின்னு இது வரைக்கும் எனக்கு தெரியும் எந்த படத்துலையும் பெருசாக பேசுனதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ நுட்பமான கருத்து அம்மா அப்பாவே சொல்லித் தர்றதில்லை, ஆனால் அந்த படத்தில் அவர் வந்து சொல்லித்தர்றாரு. இதுமாதிரி நல்ல விஷயங்கள் இருந்தாலும் கூட அந்த படம் ஏ சர்டிஃபிகேட் மூலமாக அது வந்து பெருசாக நினைத்த அளவுக்கு வெற்றி பெறலை. உங்களுக்கு புரியுதா? அப்போ இப்படி இருக்கலாம் வச்சு பார்க்கும்போது மக்கள் வந்து சரியான படங்களை கொண்டாடுகிறார்கள், சரியான ஒரு நடிகர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள், அவர்களே முதல்வராக்குகிறார்கள். அதுக்கு நான் சொல்ல வர்றேன். அதுக்காக படம் வந்து ஃபெயிலியர், படம் நல்லா இல்லை, அதனால் வந்து அந்த தொண்டனை அந்த தலைவனை ஏற்றுக்கலாமா ஏற்றுக்கிற மாட்டான் அப்படின்னு யாரையும் போகலை, அவங்களே ஏற்றுக்கொள்கிறார்கள். அரசியல்லையே தோற்று போயிருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி பல பேர், டி ராஜேந்தர்லாம் அரசியல் வந்து தோற்று போயிட்டார். ஆனால் அவர் திரைப்படத்தில் கொண்டாடப்பட்டார்ல. கே பாக்யராஜ் இப்போ இறந்து போயிட்டார், அவர் அரசியலில் அவுட்டு, ஆனால் மக்கள் அவரை கொண்டாடினாங்க. ஆனால் அரசியலில் வந்து தோற்று போனவங்கள சினிமாவில் கொண்டாடிருக்காங்க, சினிமாவில் தோற்று போனவங்கள அரசியலில் கொண்டாடி இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. நீ எதில் சரியாக இருக்கையோ அதை தமிழ்நாட்டு மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. அதாவது தமிழர்கள் ரொம்ப குறைச்சி மதிப்பிடுவாங்க. நீங்கள் போன தலைவர்களை போன சினிமாவில் தேடுறாங்கடா அப்படின்னு. நம்ம அதை குறை சொல்லாததுக்காக நான் அவர் ஐயாவுடைய கருத்தை சொன்னேன். அவர் இன்னொரு கருத்து சொன்னார், முக்கியமான கருத்து. அதாவது லெனின் இருக்கார் அந்த காலத்தில், போராளி லெனின், மார்க்சிய சித்தாந்தவாதி. 1919 ஒரு பெரிய புரட்சி நடந்துச்சு. அந்த புரட்சியை வந்து விதைப்பதற்கு சினிமா பயன்படுத்தியிருக்கிறார். ஹிட்லரை வந்து எதிர்ப்பதற்கு இல்லை ஹிட்லர் நக்கல் பண்ணுவதற்கு சார்லி சாப்ளின் திரைப்படத்தை பயன்படுத்தியிருக்கிறார். அப்போ திரைப்படம் என்பது ஒரு பெரிய கருவி, ஒரு பெரிய ஊடகம், மக்கள் ஊடகம். அந்த மக்கள் ஊடகத்தை நீங்கள் எப்படி நல்லபடியாக பயன்படுத்தீர்கள் என்பதை பொறுத்து தான் அந்த நாட்டுக்கு நல்லது, மக்களுக்கு நல்லது. இவ்வளோ பெரிய படம், சிறப்பான படம் இப்போ வந்திருக்கு ஜனநாயகன், பேர் நல்ல பேர். அதில் ஏன் நீங்கள் அவ்வளவுக்கு வச்சீங்கன்னு கேட்குறேன். வன்முறை இல்லைங்க, படம் பூரா வன்முறைங்க. தலையை வெட்டுறாங்க, கழுத்தை வெட்டுறாங்க, கையை வெட்டுறாங்க, வெட்டி வெட்டி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது ஏன் மக்கள் விரும்புவாங்கன்னு கேட்குறேன், எனக்கு தெரியல. உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் தாங்க யூத்து, சொல்லுங்க. இல்லை சார், எனக்குமே ரொம்ப வயலன்ஸ் தான், படம் ஃபுல்லாக வயலன்ஸ் தான் அதிகமாக இருக்குது கதையை விட. அப்போ அந்த கதையே மறக்கல. நான் சொன்ன கருத்துலாம் கரெக்டா? அந்த கருத்து நல்ல கருத்து. ரெண்டாவது சொந்த மகளே இல்லை. ஆமாம், சரிங்களா? அது எதுக்காக அதை கொண்டாடுறாருன்னா அவங்க அப்பா ஒரு நேர்மையான அதிகாரியாக இருக்கிறாரு. அதுக்காக மகள் மாதிரி பாவிச்சு அந்த பொண்ணுக்காகவே கடைசி வரைக்கும் கொண்டு போகிறாங்க கதையை. நான் இப்போ படம் வந்துருச்சு, எல்லாம் பார்த்துட்டாங்க, படம் கதையை பேசலாம், ஒன்றும் தப்பில்லை, அதுக்காக கதை சொல்கிறேன். அதனால் வந்து இவ்வளோ சிறப்பான ஒரு கதையை இவர்கள் நாசம் செய்து விட்டார்கள். அதுமாதிரி ஒரு சிறப்பான ஒரு மனிதராக இருக்கலாம் தனுஷ், அவரை அரசியலை கொண்டாந்து காலி பண்ணிடுறாதீங்க ஒரு நல்ல நடிகரை. கரெக்டாக? இல்லை உண்மையிலே ஒரு நல்ல ஒரு தலைவராக வருவார்னா வாங்க, உங்களை வெல்கம் பண்ணுவோம், எந்த இதுவும் இல்லை, நம்ம பாராட்டுகிறோம். ஓகே சார். ஸோ இப்போ வந்து சினிமா ஒரு பக்கம் இருந்தாலும் எங்கள் கவிஞர் கபிலன் ஃபோன் பண்ணுறாரு. ஐயா கபிலன் அவர்களே வணக்கம். சொல்லுங்க. என்னையா நான் கூப்பிடுறேன், நீங்கள் வந்து பேசாமல் அமைதியாக இருக்கு. நல்லா இருக்கிறீங்களா? நான் தானே கூப்பிட்றேன், நீங்கள் கூப்பிட்றீங்க. சரி, நாங்கள் யதார்த்தமாக பேசிக்கிருந்தோம் ஒரு இன்டர்வியூவில். உடனே உங்கள் ஃபோன் வரமே, இன்டர்வியூவோட நீங்கள் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு உங்கள் ஃபோனை எடுத்தாச்சு. அந்த புலி உரும்போது பாட்டு எழுதுறீங்களே, அந்த மணல் எப்படியா இருந்துச்சு?
அது 15 வருஷத்துக்கு முன்னால அப்ப என்ன மனநிலை ஒண்ணும் இல்ல. இல்லை அந்த பாட்டு வந்து தானே ஃபயராக இருக்குது. இப்போயே அவர் வந்து ஓடுறாரு, சொல்கிறாரு ஓடு ஓடுன்னு. அது உங்கள் பாட்டு தானங்கய்யா? ஆமாங்க, அது பழசாயிடுச்சு அது. ம். கடைசியாக அவருக்கு நீங்கள் எழுதின பாட்டு எந்த பாட்டுங்கய்யா? அது தெரியல, தெரியுன்னு ஒரு படம், அதுல ஒரு 2 பாட்டு இருக்கு. தெரியல உங்கள் பாட்டு இருக்காயா? எந்த பாட்டியா? அது பார்த்து கண்டுபிடிச்சுங்க. அது நம்ம போய் என்னத்த சொல்றது, அதெல்லாம் பேசி என்ன பண்ண போறீங்க நீங்க? எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக உங்கள்ட்ட பேசுறது எனக்கு ஒரு ஹேப்பியாக இருக்குல்ல. ஐயோ, வேற என்னென்ன பாட்டுங்க உங்கள் பாட்டு எனக்கு ஞாபகப்படுத்துங்க. ஒரு நண்பர் வந்திருக்காரு, நான் அவர்கிட்ட சொல்லணும்ல. அது பார்த்து இந்த மதுரை உங்கள் பாட்டாங்கய்யா? ஆ? மதுரைன்னு ஒரு பாட்டு வரும் பாருல, ஒரு பாட்டு என் பேர் மதுரை. அச்சம் பேரு மதுரை, ம் நின்னு பாரு எதிர, ம் ரெக்க கட்டி பறந்து வரும் 2 காலு குதிரை. சூப்பருங்க. அப்போ ஆழ்த்தோட்ட பூதுபதி. அப்புறம் இன்னொரு பாட்டு தலைவா, அந்த பாட்டு ஊரு இல்லா சேரிக்குள்ள பிறக்க வேண்டும் பேரப்பிள்ள, அது உங்கள் பாட்டு தானே? போக்கரி பொங்கல். அது என்ன பாட்டு தலைவா? போக்கரி பொங்கல்னு வரும் அந்த பாட்டு வரி. ஆடுங்கடை ம் ஆடுங்கடை என்ன சுத்தி நான் ஐயனாறு வெட்டு கட்டி ம் பாட போறான் என்னை பத்தி கேளுங்கடா வாயை பொத்தி. சூப்பர் பாட்டு தலைவா. ம் சூப்பர். மாப்பிள்ளை வாழைப்பழ தோப்புல வலிப்பால் அட்டலாமாது, அது உங்கள் பாட்டு. கடிகாலங்கால போல கருத்து இருக்குது புதுசு. தலைவா அதெல்லாம் சூப்பரான பாட்டு தலைவா. ம் ஆமா, அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், அது உங்கள் பாட்டா? ஐயோ. ஆமா. ம் சூப்பர். நிறைய இருக்குங்க. அப்புறம் இந்த ஒரு வண்டியில் திருஷா வச்சுக்கிட்டு அந்த ஒரு காரில் அப்படியே போவார்ல, அது என்ன பாட்டு தலைவா? இதில் ஜீப்பில் அர்ஜுனர் வெள்ளி ஹரிச்சந்திரன். அது உங்கள் பாட்டா? ஆமா. ஐயோ எல்லா கிட்டு பாட்டும் உங்கள் பாட்டு தலைவா. சரி தலைவர். சரி தலைவா, நன்றி தலைவா, நன்றி நன்றி, வணக்கம். இவர் வந்து இப்போ நம்ம வந்து திட்டமிட்டு பேசலை, நம்ம விஜயை பற்றி பேசிக்கிறாங்க. வேவ்லந்துன்றது கரெக்டா? அவர் என்னுடைய நண்பர், மக்கள் கவிஞர் கபிலன் அவர்கள். அவர் திடீர்னு அடிக்கிறார். அது விஜய் பற்றி தானே பண்ண பேசுனா, கரெக்டாக அந்த விஜயை பற்றி கேட்டால் அவர் சொன்ன பாடலாம் உங்களுக்கு தெரியும் என்ன பாட்டுன்னு? கேட்டிருக்கீங்களா? எல்லாமே சூப்பர் ஹிட் பாட்டு தானே. ஆக மொத்தம் இந்த நேரத்தில் தானாக வாலண்டரியாக நீங்கள் வந்து இன்டர்வியூக்குள்ளே இன்வால்வ் ஆகியிருக்கிறீங்க. அதனால் அவருக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நீ அடுத்த கேள்வியை கேளுங்க.